GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சென்னை தாம்பரத்தை அடுத்த பெருங்களத்தூர் சீனிவாச நகர் பகுதியை சேர்ந்தவர் செந்தில். 33 வயதான இவர் பாஜகவின் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு பீர்க்கன்கரணை மண்டல செயலாளராக உள்ளார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் பெருங்களத்தூர் ரயில் நிலைய சுரங்கப்பாதை அருகே இருசக்கர வாகனத்தில் செந்தில் தனது நண்பருடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக பைக்கில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் செந்தில் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தை திடீரென வழிமறித்துள்ளனர். பின்னர் அந்த கும்பல் தாங்கள் வைத்திருந்த அரிவாளால் செந்திலை சராமாரியாக வெட்டத் தொடங்கியது. இதனை சற்றும் எதிர்பாராத செந்தில் உயிர் பயத்தில் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றுள்ளார். எனினும் அவரை துரத்தி சென்ற அந்த கும்பல் செந்திலை மடக்கி பிடித்து இடைவிடாமல் வெட்டியது. அப்போது அதிர்ஷ்டவசமாக அந்த வழியாக பீர்க்கன்காரணை போலீசார் வந்துள்ளனர். இதனிடையே போலீசாரை கண்டதும் அந்த கும்பல் அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் தப்பி சென்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த செந்திலை மீட்ட போலீசார் அருகே இருந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலை முயற்சிக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏற்பட்ட போட்டி காரணமாக பிரபல ரவுடி ஒருவர் கூலிப்படையை ஏவி செந்திலை கொலை செய்ய முயற்சித்தது தெரிய வந்தது. மேலும் அங்கு கிடைத்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் செந்திலை கொலை செய்ய முயன்ற விக்னேஷ், விஜய், சுதாகர், நரேஷ் ஆகிய 4 பேரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் இவர்களை ஏவியது யார், இவர்களுக்கு பின்னணியில் யார் உள்ளார்கள், இந்த கொலை முயற்சி உண்மையிலேயே ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏற்பட்ட போட்டி காரணமாகத்தான் நடந்ததா என பல்வேறு கோணங்களில் பீர்க்கன்கரணை போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இணையத்தில் பரவி வருகிறது. எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடிய பெருங்களத்தூரில் பாஜக பிரமுகரை கூலிப்படை கும்பல் ஒன்று ஓட ஓட வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெருங்களத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கஞ்சா விற்பனை, வழிப்பறி, கொள்ளை போன்ற குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனால் பெருங்களத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் உயர் காவல்துறை அதிகாரிகள் இதனை கண்காணிக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.